கூறுவதற்கு அவனை விட தகுதி உள்ளவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவனை விட பெருமை உள்ளவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவரை விட கண்ணியமானவர் யாரும் இல்லை. அனல் மலிக் என்று அல்லாஹ் கூறுவான் என்று அந்த யூதர்கள் கூறிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு தங்களுடைய முகத்தை சிரிப்பில் ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மதிப்பை அவனுடைய படைப்புகள் முழுமையாக அவனுக்கு கொடுக்கவில்லை. وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ அல்லாஹ் நாளை மறுமையில் وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ அந்த யூதர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஓதி காட்டினார்கள். மறுமையில் படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் வல்லமை பொருந்திய அல்லாஹ் தன்னிடத்திலே ஆக்கிக் கொண்டு கேட்பான், லிமனில் முல்குல் யௌம் லிமனில் முல்குல் யௌம் பெருமை அளித்தவர்கள் எங்கே? அடக்கி இந்த பூமியிலே ஆண்ட ஆட்சியாளர்கள் எங்கே? அதிபதிகள் எங்கே? பெருமை கொண்டவர்கள் எங்கே? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு உரித்தானவன் என்று அவன் பதில் சொல்லுவான். அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்ரஹ்மான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஒப்படைக்கப்படும். அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்ரஹ்மான் நபி நூஹ் சொன்னார், فقلت استغفروا ربكم انه كان غفارا அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அவன் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குபவனாக இருக்கிறான். நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களிலிருந்து மலைகளை கொண்டு வருவான், அவனுடைய அருள்களை கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். செல்வங்களை கொண்டு, உங்களுடைய குழந்தைகளை கொண்டு ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருவான் என்று கூறிவிட்டு நபி நூஹ் கேட்டார், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா மாலக்கும் ஏன் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக நீங்கள் கொடுக்கவில்லை? அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு அடிபணிந்து ஏன் அல்லாஹ்வை நீங்கள் அறியவில்லை? அல்லாஹ்வின் மகத்துவத்தை ஏன் இன்னும் நீங்கள் உணரவில்லை? அல்லாஹ்வின் மதிப்பை ஏன் இன்னும் நீங்கள் புரியவில்லை? அல்லாஹ்வின் அருளை இன்னும் ஏன் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கும் மேல் அல்லாஹ் அவருடைய அரிசை வைத்திருக்கிறார். அங்கிருந்துதான் ஆறுகள் ஓடி வருகிறது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நோக்கி. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அரிசின் மகத்துவத்தை கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்வதற்காக
அல்லாஹ் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அரிசில் அல்லாஹ் பதிந்து விட்டான். என்னுடைய கோபத்தை என்னுடைய அருள் முந்திவிட்டதென்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்னுடைய கோபத்தை என் அருள் முந்திவிட்டது என்பதை அல்லாஹ் பதிந்து விட்டான் அரிசில். அவருடைய சிம்மாசனத்தில் அல்லாஹ் பதிந்து விட்டார். வானங்கள் பூமிகளை அதற்கு கீழ் இருக்கக்கூடிய குர்சி வியாபித்திருக்கிறது. வானங்கள் பூமியில் அனைத்திலும் அவனுடைய கோபத்தை, அவனுடைய ரஹ்மத் முந்திவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அருளை நூறாக படைத்தான். அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் இறக்கினான். அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான். அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான். மீதி 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்கிறது. மாலக்கும், ஏன் உணரவில்லை? தாயின் அன்பை புரிந்திருக்கிறோம், தந்தையின் அன்பை புரிந்திருக்கிறோம், பிள்ளைகளின் அன்பை புரிந்திருக்கிறோம், மனைவியின் அன்பை புரிந்திருக்கிறோம், கணவனின் அன்பை புரிந்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வின் அன்பை உணராமல் வாழ்கிறோம்? ஏன் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை உணராமல் வாழ்கிறோம்? அல்லாஹ் நம்மை தண்டிப்பதை விரும்புவதில்லை. அல்லாஹ் நம்மை வேதனை செய்வதை விரும்புவதில்லை. அல்லாஹ் நாம் சிரமப்படுவதை விரும்புவதில்லை. அல்லாஹ் நம் கடுமையை அல்லாஹ் விரும்புவதில்லை. நம் மீது இரக்கத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அறிஞர்கள் அதனால்தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் ஒரு முறையை சொல்லுவார்கள். யா அல்லாஹ், என் தாய் நான் கஷ்டத்தில் இருப்பதை, நான் கவலையில் இருப்பதை, நான் சிரமத்தில் இருப்பதை, நான் சோதனையில் இருப்பதை விரும்ப மாட்டாள். என் தாயை விட 99 மடங்கு இரக்கத்தை வைத்திருக்கக்கூடிய நீ நான் கஷ்டப்படுவதை, நான் சிரமப்படுவதை, நான் வேதனைப்படுவதை விரும்ப மாட்டாய். யா அல்லாஹ், என் மீது இரக்கம் காட்டு, என் மீது அருள் செய் என்று அறிஞர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு தாய் வருகிறார்கள். தன்னுடைய கை குழந்தையை துளைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுமாறு நபித்தோழர்களை ஏவுகிறார்கள். தேடி அந்த குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறாள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் அன்பை உணர்த்துவதற்காக, அல்லாஹ்வின் அருளை உணர்த்துவதற்காக என் தோழர்களே, இந்த நேரத்தில் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தான் பெற்றெடுத்த குழந்தையை, காணாமல் போய் கிடைத்த இந்த குழந்தையை இந்த தாய் எப்படி நெருப்பில் வீச விரும்புவாள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எந்த இரக்கம் வைத்திருக்கிறாரோ இதை விட அல்லாஹ் தன்னடியார்கள் மீது இறக்க முடியும், தன்னடியார்கள் மீது இறக்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹி. இந்த குழந்தையின் மீது இந்த தாய் காட்டக்கூடிய இரக்கத்தை விட ரப்புல் ஆலமீன் இரக்கமுடையவர். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் ஏன் இன்னும் அல்லாஹ்வை அறியாமல் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் மகத்துவத்தை புரிய வேண்டிய முறையில் ஏன் அல்லாஹ்வை நாம் புரியாமல் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாருங்கள், அல்லாஹ்வின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், மனிதனை பாருங்கள், மனிதனை படைத்த படைப்பின் முறையை பாருங்கள்.
அல்லாஹ் படைத்த மரங்களை பாருங்கள், கடலை பாருங்கள், மீனை பாருங்கள், காற்றை உணருங்கள். இது போன்ற அல்லாஹ்வுடைய படைப்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பின் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீலை அவருடைய உண்மையான தோற்றத்தில் நான் பார்த்தேன். அவருக்கு 600 இறக்கைகள் இருந்தது. அந்த ஒரு இறக்கை வானத்தின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மறைத்து விட்டது. அல்லாஹு அக்பர். ஜிப்ரீலின் ஒரு இறக்கை வானத்தின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை மறைக்கிறது என்றால் மீது இருக்கக்கூடிய இறக்கைகளின் வடிவம் என்ன, அதனுடைய முறை என்ன? ஒரு ஜிப்ரீலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த முறையை உணருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வியந்து பார்க்கின்ற இந்த வானம், நீங்கள் வியந்து பார்க்கின்ற இந்த பூமி, நீங்கள் வியந்து பார்க்கின்ற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் என அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் இறக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் கூட, ஒரு கொசுவின் ஒரு இறக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் கூட, இது முக்கியம் உள்ளதாக, இது பிரம்மாண்ட படைப்பாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு மிடர், ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மதிப்பு. யா இபாதி, யா இபாதி, என் அடியார்களே. ஹதீஸுல் குதுஸி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வார்த்தையை, என் அடியார்களே, உங்களில் முதலாமவர், உங்களில் இறுதியானவர், உங்களில் மனிதர்கள், உங்களில் ஜின்கள் என எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக நீங்கள் மாறிவிட்டாலும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளங்களாக மாறிவிட்டாலும், அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது. என் அடியானே, வானங்கள், பூமிகள், மனிதர்கள், ஜின்கள், அந்த படைப்புகளில் உள்ள எல்லாம் இறைவனை மறுக்கக்கூடிய பாவிகளின் உள்ளமாக எல்லாம் மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. என் அடியானே, வானங்கள், பூமி, முதலாமவர், இறுதியாமவர், மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி, ஒரு இடத்திலே ஒன்று கூடி, எல்லா படைப்புகளும் அவரவர்களுடைய மொழியில், அவரவர்களுடைய நிலையில், அவரவர்களுடைய இடத்தில், அவரவர்களுடைய வார்த்தையில், எல்லா நிலையிலும் எல்லோரும் ஒருமித்து படைப்புகள், மனிதர்கள், ஜின்கள், முதலாமவர், இறுதியானவர் என எல்லோரும் ஒன்று கூடி ரப்பிடத்திலே அவருடைய தேவையை ஒரே இடத்திலே இருந்து எல்லோரும் அவரவர்களுடைய மொழியில், அவரவர்களுடைய நிலையிலிருந்து அழைத்தாலும் அவர் அந்த எல்லோருடைய தேவைகளை ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றினாலும் ஒரு கடலில் ஒரு ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த ஊசியின் நுழை அந்த கடலின் நீரை எந்த அளவு குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் எதுவும் குறைந்திருக்காது. நாம் ஏழ்மையானவனை அழைக்கவில்லை, கஜானாக்களில் குறைவானவனை அழைக்கவில்லை. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي. என்னை அழைக்கட்டும், என்னை அழைக்கட்டும் அவர்கள். நபியே, நடிகார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நான் எங்கிருக்கிறேன்? فَإِنِّي قَرِيبٌ, அவர்களுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன். என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். நபி நூஹ் அழைத்தார், அல்லாஹ் பதில் அளித்தார்.
நபி நூஹ் அழைத்தார், நபி இப்ராஹிம் அழைத்தார், நபி மூசா அழைத்தார், நபி ஈசா அழைத்தார்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழைத்தார்கள். அழைக்கும்படி கூறினார்கள். உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் அவனிடத்திலே அழைத்து கேளுங்கள். குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அவனை அழைத்து கேளுங்கள். நீங்கள் அழைக்கக்கூடிய எல்லா அழைப்பிற்கும் அவன் பதில் கொடுப்பான். வானங்கள் பூமிகளுடைய கஜானாக்கள் அவனிடத்திலே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரா வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா. பூமியை தங்குமிடமாக அமைத்து அதனிடையில் ஆறுகளை ஓட வைத்தவன், அதனிடையே மலைகளை நிலையாக ஊன்றியவன், கடல்களுக்கு இடையிலே இரண்டு கடல்களுக்கு இடையிலே தடுப்பை ஏற்படுத்தியவன். ஐலாஹும்ம அல்லாஹ், ஐலாஹும்ம அல்லாஹ். அவனை தவிர வேறு இறைவன் உண்டா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். பெரும்பாலான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அவனை. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அவனுடைய சிரமத்தை நீக்குபவன் யார்? இந்த பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக மாற்றியவன் யார்? ஐலாஹும்ம அல்லாஹ். அவனை தவிர வேறொரு இறைவன் உண்டா? கலீலம் மா ததக்கரூன். உங்களில் குறைவானவர்கள் தான் நன்றி பெறுகிறீர்கள், நினைவு பெறுகிறீர்கள். யார் கடலிலும் நிலத்திலும் உங்களுக்கு வழிகாட்டுவது? யார் இரக்கத்தால் காற்றை கொண்டு மலைகளை அதற்கு பிறகு இறக்குவது? ஐலாஹும்ம அல்லாஹ், ஐலாஹும்ம அல்லாஹ். தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் இணை வைக்கக்கூடிய இணை வைப்புகளுடைய எல்லாவற்றையும் விட்டும் இறைவன் உயர்ந்தவன், மிக்க தூய்மையானவன். யார் படைப்புகளை படைப்பது? மீண்டும் மீண்டும் உலகத்தில் ஒரு நிமிடத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது மனிதர்களுக்கு, கால்நடைகளுக்கு, எத்தனை தாவரங்கள் விளைவிக்கப்படுகிறது, எத்தனை மீன்கள் தங்களுடைய வயிற்றில் குட்டிகளை ஈண்டுகிறது. இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் மீண்டும் மீண்டும் படைப்பவன் யார்? وَمَن يَرْزُقُكُم مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. வானங்கள் பூமிகளிலிருந்து யார் உங்களுக்கு உணவளிப்பது? ஐலாஹும்ம அல்லாஹ், ஐலாஹும்ம அல்லாஹ். அந்த வணங்க தகுதியானவனை தவிர வேறு இறைவன் யார் இருக்க முடியும்? வேறு யார் இருக்கிறார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அல்லதீ خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاؤت. இறைவனுடைய படைப்பில், வானங்கள் பூமிகளில், அவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய அனைத்திலும் என்ன குறையை பார்த்தீர்கள்? ஃபர்ஜிஇல் பஸர், ஃபர்ஜிஇல் பஸர். வானத்தை நோக்கி உடைய பார்வையை திருப்பி பாருங்கள். ஹல் தரா மின் ஃபுதூர். ஏதாவது குறையை உங்களால் பார்க்க முடியுமா? தும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைனி. இன்னும் மீண்டும் மீண்டும் உங்கள் பார்வையை திருப்புங்கள் அவருடைய படைப்பின் பக்கம். எந்த குறைவும் இல்லாமல் உங்கள் பார்வை இழிவடைந்த நிலையில்தான், அதை நீங்கள் குறைவு என்று எண்ணினால் இழிவான நிலையில்தான் உங்களுடைய பார்வை திரும்பும். அல்லாஹ்வின் மகத்துவத்தை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வின் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் பேசுகிறது. யார் ஒருவர் அல்லாஹ்வை அறிவாரோ அவரை அல்லாஹ்வின் பக்கம் அது நெருக்கமாக்கும். அல்லாஹ்வின் அன்பின் பக்கம் அவரை நெருக்கமாக்கும். அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அவரை நெருக்கமாக்கும். அல்லாஹ்வின் அன்பை அவர் ஏந்தி வாழும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது அவருக்கு எளிதாக மாறும். யார் அல்லாஹ்வை அறியவில்லையோ, அல்லாஹ்வின் வல்லமைகளை அறியவில்லையோ, அல்லாஹ்வின் மகத்துவத்தை அறியவில்லையோ, அல்லாஹ்வின் நினைவை அறியாமல் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வுதான் உலகமெல்லாம். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. நாளை மறுமையில் அவர் குருடராக வருவார்.
அல்லாஹ்வை அவரால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை ஒருபோதும் அல்லாஹ்வை அறியாதவர்கள் பார்க்க முடியாது. அவர் கேட்பார், யா அல்லாஹ், உலகத்திலே நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், இப்போது பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எப்படி இந்த உலகத்திலே என்னை மறந்தாயோ, என் கல்வியை மறந்தாயோ, என்னை மறந்தாயோ, என் நினைவை மறந்தாயோ, அது போன்று இந்த தினம் உன்னையும் இறைவன் மறந்து விடுகிறான் என்று அழைப்பவருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வை அறிந்தவர், அல்லாஹ்வின் மகத்துவத்தை அறிந்தவர், அல்லாஹ்வின் வல்லமைகளை அறிந்தவர், அல்லாஹ்வின் வசனங்களை அறிந்தவர், அல்லாஹ்வின் வார்த்தைகளுடைய மதிப்பை அறிந்தவர் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்பட்டார். சுப்ஹான ரப்பில் அஸீம் என்று அழைக்கப்பட்டார். சுப்ஹான ரப்பில் அலா என்று அழைக்கப்பட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிந்தால், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க வார்த்தைகளை உணர்ந்தால், ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த காரணத்தால், தனிமையில் இருந்து அல்லாஹ்வின் அன்பை தன்னுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்திய காரணத்தால், யாருடைய வார்த்தைகள், யாருடைய கண்கள் அந்த வார்த்தையின் காரணமாக கண்ணீர் வடிக்குமோ, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நாளை மறுமையில் அர்ஷின் நிழல், அந்த சிம்மாசனத்தின் நிழல் வழங்கப்படும் அந்த 7 கூட்டத்தார்களுக்கு. அதில் ஒரு கூட்டமாக அல்லாஹ்வின் நினைவால், அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வின் வார்த்தையின் உச்சரிப்பால் அழுத கண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். யார் அல்லாஹ்வின் நினைவில் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் மகிழ்வுற, மகிழ்ச்சி அடையக்கூடிய, நிம்மதி அளிக்கக்கூடிய, மகிழ்வுடைய வாழ்வை இந்த பூமியிலும் நாளை மறுமையிலும் வாழ்வார்கள். இந்த முகங்களைத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் பிரகாசமாக்குவான். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில் முகங்கள் செழிப்பாகி அந்த ரப்பை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அல்லாஹ் அழைப்பான், அழைத்து கேட்பான், நான் உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி கொடுக்கவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டாய், யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகப்படுத்த என்ன இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திரையை அகற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த திரை ஹிஜாபுன் நூர், அல்லாஹ் தன்னுடைய வெளிச்சத்தை அகற்றுவான், தன்னுடைய திரையை அகற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அன்பை கொண்டு, அல்லாஹ்வின் அருளை கொண்டு, அல்லாஹ்வின் மகத்துவத்தை கொண்டு, அல்லாஹ்வின் வல்லமைகளை கொண்டு அல்லாஹ்வை பார்க்காமல் இந்த பூமியில் அவனுடைய பார்வையை சுமந்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அந்த மஹ்ஷரில் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு அந்த இறுதி வார்த்தையை சொன்னார்கள், அதைவிட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எதுவும் மேலானது கிடையாது. சொர்க்கத்தை விட, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த அருள்கொடைகளை விட, சொர்க்கத்தின் ஆறை விட, சொர்க்கத்தின் மதுவை விட, சொர்க்கத்தின் ஹூரை விட, சொர்க்கத்தின் தோட்டங்களை விட, சொர்க்கத்தின் முத்து பவள தங்கங்களை விட, சொர்க்கத்தின் மதுவை விட, இவை அனைத்தை விடவும் மேலானது அந்த ரப்பை, அந்த ரப்புல் ஆலமீனை இந்த 2 கண்களால் அல்லாஹ் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பது. இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனை சூழ முடியாது, எல்லா பார்வைகளையும் அவன் சூழ்ந்திருக்கிறான். நாளை மறுமையில் எந்த பார்வை அவனை சூழ முடியாதோ அல்லாஹ் அந்த திரையை அகற்றி அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவனை அறிந்து கொண்டவர்களுக்கு தருவான், அவனை புரிந்து கொண்டவர்களுக்கு தருவான், அவனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு தருவான். அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு தருவானாக. அவனை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவனை அறிந்து கொண்டு, அவனை அறிந்த நிலையில் அவனை வணங்கி, அவனை அறிந்த நிலையில் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சாட்சியை வாழும் பொழுது கூறி, அவனை அறிந்த நிலையில் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யட்டும். ஜஸாக்கமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.